உன்னை சாப்பிட்டு பல பேர் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஜாலியா சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம அவங்களுக்கு ஆசையை காட்டி ஏமாத்துற. உனக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை. நீயும் அவன மாதிரியே ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேல்ல, அவன் கூட நீயும் போய் 10 வருஷம் கழித்துன்னு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் நம்மளே ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காங்க. அதான்டா நானும் யோசிக்கிறேன். இவனுங்க என்னமோ டெய்லியும் சத்தா சாப்பிடுறது மாதிரி நம்மள குத்தம் சொல்றாங்க. டேய், ஆரஞ்சு ஜூஸ் இங்க வாடா. உன்கிட்ட ஆரஞ்சு இருக்கா? அது வந்து குடிச்சு உள்ள போடுங்க இவனை. டேய், லெமன் ஜூஸ் இங்க வாடா. உன்கிட்ட லெமன் இருக்கா? அது இவனையும் புடிச்சு உள்ள போடுங்க. டேய், நீங்க 2 பேரும் இங்க வாங்கடா. உங்க ஜூஸ்ல என்ன இருக்கு? அது எங்களுக்கே தெரியாது. இவர்களையும் புடிச்சு உள்ள போடுங்கடா. டேய் டேய் நில்லுங்கடா. ஓடுங்கடா. இன்னைக்கு எப்படியாச்சும் தப்பிச்சாகணும். அவங்க தான் வெளியூர்காரங்க, நம்மள ஏமாத்துறாங்க. நீங்களாச்சும் மக்களுக்கு நல்லது பண்ணலாம்லடா. சாரி சார், எங்களால நல்லது பண்ண முடியாது, கெட்டது தான் பண்ண முடியும். அப்போ வாங்க ஜெயிலுக்கு போலாம்.